வெல்கம் டு அஜய் ஹோம்மேக்கர். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த அளவுக்கு கருப்பா டார்னிஷ் ஆயிருக்கிற நம்மளோட 2 வெள்ளி விளக்கு, அப்புறம் வெள்ளி குங்குமச்சிமில இந்த அளவுக்கு பளிச்சு பளிச்சுன்னு கண்ணு கூசுற அளவு மினு மினுப்பா வீட்டிலேயே இருக்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு எந்தவித ஸ்டோர் பாட் லிக்விடும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன் டைம்லன்னு பார்க்கலாம். இப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்லாம் நினைக்காதீங்க. மினிமம் 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துலேயே க்ளீன் பண்ணிடலாம். எனக்கு 3 நிமிஷம் தான் ஆச்சு இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே. வளன்னு பேசாமல் நேராக வீடியோவில் போயிடலாம். என்னோடய வெள்ளி பூஜை சாமான்லாம் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணாமலே வச்சுட்டேன். அதனால் பாருங்கள் எவ்வளோ டார்னிஷ் ஆகி ரொம்ப கருப்பாக களை இழந்து போய் இருக்குது. ஓப்பனாக வச்சுருந்தா காற்று பட்டு கருத்து போய்டும் தான் நான் கவரில் வச்சு அதையும் சேஃபாக ஒரு பாக்ஸில் பத்திரமா தான் வச்சுருந்தேன். இருந்துமே இப்படி கவலைக்கிடமாக ஆயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், காற்று படாத இடம் இப்போ கூட வெள்ளையாக ஷைனியாக புதுசாகவே இருக்குது. இதை விட பளிச்சுன்னு தான் நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். இந்த விளக்கு தாங்க இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக இருக்குது. இது நான் குவைத்தில் இருக்கிறப்போ அங்கே யூஸ் பண்ணேன். அங்கே ஹால்லலாம் பூஜை ஷெல்ஃப் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ கிச்சனில் தான் வச்சு பொறுத்துவேன். ஸோ கிச்சன் அட்மாஸ்பியர் ஏரில் இது ரொம்பவே கருத்துருச்சு. அதோட எண்ணெய் பிசுப்பும் ஆகிருக்கு. இது கூட அடியில் வெள்ளையாக தான் இருக்குது. ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட்டு இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். இந்த 3ஐயும் க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் நம்ம பூஜை ஷெல்ஃபில் எப்போதும் இருக்கிற இந்த ஒரே ஒரு பொருள் போதும், அதான் விபூதி. நான் வீடியோவில் காட்டுற இந்த விபூதி எல்லார் வீட்லேயுமே இருக்குன்றதால இந்த விபூதியை காமிக்கிறேன். கவுடன் சேர்க்காத உதி கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உதினா மரக்கட்டை, தேங்காய் நார், அதை மட்டும் நெருப்பில் எரிச்சு ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அது. நான் விளக்குக்கு உதி தான் யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணாலும் நமக்கு சேம் ரிசல்ட் அப்படியே கிடைக்கும். இப்போது விபூதி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு லைட்டாக வெறும் தண்ணியில் கழுவி ஈரத்தோடு இருக்கிற விளக்கில் நல்லா கையால் தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா சில்வர்லாம் இன்றைக்கி இருக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா 1 கிராமே 100 ரூபாய்க்கு மேலே வருது. விபூதி யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்பலாம் அழுத்தி தேய்க்கணும்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி டிசைன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் தேய்க்க வேண்டி வரும். மற்றபடி நடுவில் இருக்கிற இந்த பிளைனாக இருக்கிற இடத்துலலாம் லைட்டாக விபூதியை தடவினாலே போதும், ஒரிஜினல் கலர் அப்படியே வந்துடும். வெள்ளி விற்கிற வேலை கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த விளக்கு 60 கிராமுக்கு மேலே வரும், 60 65 கிராமோ நினைக்கிறேன். ஸோ 7000 ரூபாயிலேருந்து 7500 ரூபா வரைக்கும் வரும் இந்த விளக்கு ரேட்டு. இன்றைக்கி ஒரு டைம் நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ உடனே நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல இருந்த கலரை விட 80% இப்போ ஒயிட் ஆகிட்டு. இந்த லக்ஷ்மி யானை இருக்கிற இடம் மட்டும் லைட்டாக கருப்பாக இன்னும் தெரியறதால செகண்ட் டைம் ஸ்க்ரப்பர் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்க்கு டாய்ஸ்க்கெல்லாம் ஒரு நெட் கவர் மாதிரி தருவாங்கள்ல, அந்த கவர் வச்சு லைட்டாக விபூதி தொட்டுட்டு அந்த இடம் மட்டும் தேய்ச்சிக்கிறேன். இது இந்த ஒரு விளக்குக்கு மட்டும்தான் தேவைப்பட்டது. ஏன்னா இதில் கிச்சனில் வச்சதால் ஆயில் பிஸ் போட கருப்பாக டார்னிஷ் ஆகிருக்கு. ஸோ இதை மட்டும்தான் நான் இந்த நெட் வச்சு லைட்டாக தேய்ச்சேன். 3rd டைம் கொஞ்சம் தண்ணியில் முழுகிற அளவு ஊற வச்சுட்டு உடனே விபூதி அல்லது உதி வச்சு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு உடனே வாஷ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ 90% இது பளிச்சுன்னு ஆகிட்டு. ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு டைம் விரலாலேயே லக்ஷ்மி யானை இருக்கிற இடம் மட்டும் விபூதி வச்சு தேய்ச்சிட்டு கழுவி காட்டுறேன் பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு ஆயிட்டு. இப்படி டார்னிஷாக இருந்த இந்த விளக்கு இவ்வளோ பளிச்சுன்னு ஆயிட்டு. இந்த விளக்கை க்ளீன் பண்ணப்புறம் பொருத்திட்டு திரும்ப நீங்கள் பீரோலையோ இல்லை கபோர்ட்லேயோ சேஃபாக வைக்க போகிறீங்கன்னா மறுபடியுமே கருக்காமல் இருக்க எப்படி வைக்கலாம்ன்றதுக்கு டிப்ஸும் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மினி வெர்ஷன் இந்த குட்டி காமாட்சி விளக்கையும் தேய்க்கிறேன். இது கொஞ்சம் தான் டார்னிஷ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப லைட்டாக தான் தேய்ச்சேன்னு கூட சொல்ல முடியாது. லைட்டாக தடவி தான் எடுத்தேன் விபூதி வச்சு. ஏன்னா இந்த விளக்கே இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு கிட்டத்தட்ட 3000 கிட்ட வருது. இது 25 கிராம்னு நினைக்கிறேன். ஸோ சில்வருக்கு எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறது தான் நம்ம ஐடியாவே. இப்போ தண்ணி ஊற்றி கழுவி காட்டுறேன் பாருங்கள், எப்படி சூப்பராக பளபளன்னு ஆகிட்டு பாருங்கள். எப்படி இருந்த விளக்கு புது விளக்கு மாதிரி ஒரே நிமிஷத்தில் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம குங்குமச்சிமில், இதுவும் அந்த தாமரை வச்ச காமாட்சி விளக்குக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நல்லா கருத்து இருக்குது. இதையும் நான் விபூதி வச்சு விரலாலேயே தான் தேய்க்கிறேன். அதுவும் ரொம்ப மைல்டாக தேய்க்கிறேன். நான் சொன்ன அந்த ஃப்ரூட் நட் கவர் வச்சு தேய்க்கிற ஐடியா உங்களுக்கு விளக்கு இன்னும் வெள்ளையாகலை, நம்ம விளக்கு இன்னும் பளிச்சுன்னு இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை வச்சு தேய்ச்சா போதும். மற்றபடி விபூதி வச்சு தடவினாலே போதும், டார்னிஷிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். குங்குமச்சிமில் மூடியையும் தேய்ச்சாச்சு. இப்போ நான் தண்ணியில் உடனே கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி க்ளீன் அண்ட் கிளியராக ஆகிட்டு. ஏன்னா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்ற அளவுக்கு புத்தம் புதுசாக கண்ணு கூசுகிற அளவுக்கு
பளபளன்னு ஆயிட்டு. இந்த மாதிரி விளக்கு, குங்குமச்சிமில்னு மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு சாப்பாடு கொடுக்குற சில்வர் பவுல், சில்வர் ஸ்பூன், தண்ணி கொடுக்குற டம்ளர் எல்லாமே வாசனை இல்லாத உதி வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப டார்னிஷ் ஆகிருக்கிற வெள்ளி குடம், அதுக்கப்புறமா வெள்ளி பிளேட் எல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி உதி இல்லைன்னா விபூதி வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குங்குமச்சிமில் பாருங்கள், ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் புதுசாகவே ஆயிட்டு. உள்ள டார்னிஷ் ஆகாத கலரை விட வெளியே பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக பாலிஷ் பண்ண மாதிரி ஆயிட்டு பாருங்கள். இதை க்ளீன் பண்ண அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்ல வெள்ளை துணியால் ஈரம் ஒரு சொட்டு கூட இல்லாமல் தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல காய விட்டுட்டு அடியில் கூட ஈரமே இல்லாமல் தொடச்சி காய வச்சுருங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஈரப்பதம் இருந்தால் மறுபடி கருக்க வாய்ப்பு இருக்குது. இதை கார்த்திகை தீபம் அன்னைக்கு நான் பொருத்த போகிறேன். ஸோ அது வரை கருக்காமல் இருக்க இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் நல்லா ட்ரை ஆனதும் போட்டு வைக்க போகிறேன். வீடியோ நடுவில் நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த டிப்ஸ். திரும்ப திரும்ப கருத்தா வெள்ளி பொருளை நம்ம அடிக்கடி தேய்க்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஈரப்பதமே இல்லாமல் காஞ்சதும் தனித்தனி ஜிப்லாக் கவரில் முடிஞ்ச வரை காற்று இல்லாமல் வெளியே தள்ளிட்டு ஜிப்லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸ் உள்ளேயே வைக்க போகிறேன். மேலே பாக்ஸ் மூடிட்டு பீரோ இல்லை கபோர்டில் சேஃபாக கூட வச்சுக்கலாம். நான் பூஜை ஷெல்ஃபில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா இதை நான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன். பொருத்திட்டு நீங்கள் மறுபடியும் சேஃபாக உள்ளே வைக்க போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி விபூதியில் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு காஞ்சதும் பத்திரமா ஜிப்லாக் கவரில் போட்டு வைங்க. 10 வருஷம் ஆனாலும் கருக்கவே கருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போ பார்க்கறனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போயிட்டு லைக் தி வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபெஸ்டிவல் டைம் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ் வீடியோஸ்க்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.